ஹாய், நான் வேர் பண்ணியிருக்க saree வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பியூட்டிஃபுல்லான டிஷ்யூல சன்ரைஸ் கலர், நல்ல ஒரு பிங்க், ஆரஞ்சு, கோல்டும் ரொம்ப கம்ஃபர்டபுள். அதாவது டிஷ்யூலேயே இவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குமான்னு கேட்டால், இந்த saree அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்தது. இந்த ஷூட் வந்து பார்த்திங்கன்னா வேளச்சேரியில் ஃபீனிக்ஸ் மாலில் தான் எடுத்திருந்தோம். நான் போயிட்டு அங்கே எக்ஸ்சேஞ்சில் வச்சுருந்தாங்க. நானும் வைக்கணுமேன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட்டை கேட்டு போய் நான் எவ்வளோ ஆகுதுன்னு கேட்கும்போது அவங்க 1700 சொன்னாங்க. மேக்ஸிமம் நான் 2000க்குள்ளேயே வைப்பேன். அதுக்கு மேலேயும் போவோம். ஆனால் ஒவ்வொரு பிராண்டு என்ன ஆனால் கரெக்டாக ப்ரைஸ் எல்லாமே சொல்லுவாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 1700 எக்ஸ்டென்ஷன் நெயிலு, அதுக்கப்புறம் நெயில் பாலிஷுக்கு எக்ஸ்ட்ரா 800. அதுவும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணல. பக்கத்தில் ஒருத்தவங்க நெயில் எக்ஸ்டென்ஷன் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து நெயில் எக்ஸ்டென்ஷன் வைக்கிறதுக்கு முன்னாடியே, அந்த நெயில் பாலிஷ் வைக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க, நெயில் பாலிஷ் வைக்க எக்ஸ்ட்ரா 800. நான் கேட்டேன் பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட, இது 800 எக்ஸ்ட்ரா சொல்கிறாங்க அப்படின்னு. ஏன் விரல்ல ரெண்டுத்தையும் வச்சுட்டாங்க. எனக்கு இன்ஃபார்மும் பண்ணல. அவங்க ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த ஹிந்தி பர்சனோ இல்லை வேறு ஊர் ஏதோ சொல்கிறாங்க. அவங்களுக்கு தமிழும் தெரியாது, இங்கிலீஷ் லிட்டில் பிட்டாக வருது. அதனால் நாங்கள் 2 பேர் பேசணுன்னா அவங்க வந்து முன்னாடியே சொன்னனால அவங்க நெயில் பாலிஷி வைக்காமல் பக்கத்தில் இருக்கவங்க போயிட்டாங்க. எனக்கு 2 விரலில் வச்சுட்டாங்க. ஃபுல்லாக வச்சுட்டு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணல, எல்லா டீட்டெயிலுமே நான் சொல்லிகிட்டே வரேன். அப்போது வந்து ஃபுல்லாக வச்சுட்டு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணாது உங்கள் தப்பு, 2 விரலையும் வச்சுட்டு அப்புறம் நான் வைக்காமையும் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வச்சக்கப்புறம் அங்கே இருக்க மெயின் பில்லில் வந்து ஒரே வாக்குவாதம். என்னால் அவங்க மென்ஷன் பண்ணல, அவங்க மேலே தான் தப்பு. அப்படி 2 விரல் வைக்கிறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தா கூட எனக்கு வேண்டாம் இல்லை வேணுன்றதை நான் தான் முடிவு பண்ணணும். நீங்கள் எப்படி முடிவு பண்ணுவீங்க? அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா நான் என்ன வேணால் பே பண்ணுறேன்னு நினச்சாங்களா என்னன்னு தெரில. என்ன பண்ணவங்க வந்து கேர்ளு, பக்கத்தில் இருந்தவங்க பண்ணது பாய். ஆனால் அவங்க மென்ஷன் பண்ணல. அவங்க என் மேலே தான் கோவப்படுறாங்க. அவங்க மென்ஷன் பண்ணாது அவங்க தப்பு, ஆனால் என் மேலே தான் கோவப்பட்டாங்க. நான் எதுவுமே சொல்ல, நேராக அந்த பில் பே பண்ணுறவங்ககிட்ட தான் டிஸ்கவுண்ட் எனக்கு வந்து நான் டேக்ஸ் கூட பே பண்ணுவேன், ஆனால் இந்த இதுக்கு நெயில் பாலிஷ்க்கு நான் பேயே பண்ண மாட்டேன், அது உங்கள் மேலே தான் தப்புன்னு ஒரே வாக்குவாதம் பண்ணி அதுக்கு மட்டும்தான் பே பண்ணிட்டு வந்தேன். இன்னொருத்தவங்களா இருந்தால் அந்த பெரிய இடம் அப்படி இப்படின்னு பார்த்துட்டு பே பண்ணிவிடுவாங்க அப்படின்ற க்ரியேட்டிவாக அவங்க உருவாக்குறாங்கன்னு எனக்கு அங்கே ஒரு தாட் வந்தது. அதனால் அப்புறம் நான் என்னால் இவ்வளோ தான் பே பண்ண முடியும்னு சொல்லி அப்புறம் அவங்க ஏதோ என்னென்னவோ டிஸ்கவுண்ட் போட்டு என்னவோ நம்ம பிரச்சனை பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு அவங்க அதை டிஸ்கவுண்ட் பண்ணி எனக்கு அந்த ப்ரைஸை பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் இந்த மாதிரி மாலில் இந்த மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் நடக்குது. கண்டிப்பாக பார்த்து பண்ணுங்கள்.